10 ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய பிரதமராக அண்ணன் விஜய் அவர்கள் வருவார் என்பதை அழுத்தம் திருத்தமா சொல்றோம். ஏன்னா போற போக்குல நம்ம சொல்லல, வட மாநிலங்கள் முழுவதும் கருத்து கணிப்பு நடத்துறாங்க. அடுத்த பிரதமராக யார் வந்தால் சரியாக இருக்கும் என்று ஒரு 4 பேருடைய புகைப்படத்தை வச்சு கேட்கின்ற பொழுது நாம எல்லாம் என்ன சொல்றோம், தளபதி விஜய் அப்படின்னு சொல்றோம். ஆனா நார்த் இந்தியாவை சார்ந்தவர்கள் எல்லாம் விஜய் தளபதி, அடுத்த பிரதமராக யார் வரணும் விஜய் தளபதி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி இருக்கிறது என்றால், அண்ணன் அவர்களே நீங்கள் தமிழ்நாட்டிற்கான தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையே ஆட்சி செய்யக்கூடிய இந்தியாவுக்கான தலைவர் என்பதை ஒட்டுமொத்த இந்தியா மக்களும் உங்களுடைய ஆட்சியின் கீழ் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதனால் இந்த 100 நாள் சாதனை நிகழ்வு என்பது இன்னும் தொடர்ந்து பல சாதனைகளை தலைவர் அவர்கள் செய்து கொண்டே இருப்பாங்க. சட்டமன்றத்தில் அண்ணன் நிதியமைச்சர் அவர்கள் பாடினாலும் மக்கள் மன்றத்தில் அவரின் சார்பாக அதே பாடல் வரிகளை நான் பாடுகிறேன். கருணை இருந்தால் வல்லலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதராகலாம், இந்த 3ம் இருந்தால் தலைவராகலாம். நம்ம மாவட்ட செயலாளர் அண்ணன் சிவா அவர்கள் உண்மையிலே ஒரு விஷயத்தை நாங்க பெருமையா அழுத்தம் திருத்தமா சொல்றோம். ஒரு தலைவனுக்கு விசுவாசமாகவும் ஒரு கட்சிக்கு உண்மையாகவும் உழைத்தோம் என்றால் நாங்களே எதிர்பார்க்க கூடியாத வகையில் மிகப்பெரிய ஒரு அதிகாரம் கிடைக்கும் என்பதற்கு நானும் பாசத்திற்குரிய நண்பர் வீட்டு வசதி வாரியத்தினுடைய நண்பர் சிவா அவர்களுமே ஒரு சிறந்த உதாரணம். பச்சை துண்டை போட்டு விவசாய நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருந்த நான் இன்று பச்சை பெண்ணில் கையெழுத்து போடக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருக்கிறேன் என்றால் அந்த அதிகாரத்தை கொடுத்த தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். எவ்வளவு உழைப்பு, 15 ஆண்டுகளாக இந்த தொகுதியில் பம்பரம் போல் உழைத்த ஒரு நபர் தான் இந்த மாவட்ட செயலாளர் சிவா அவர்கள். இன்று சிவா அவர்கள் தமிழ்நாடே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் வீட்டு வசதி வாரியத்தினுடைய தலைவராக இருக்கிறார் என்றால் அந்த அளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய நம்பிக்கையை பெற்ற அவருடைய உள்ளத்தில் இடம் பிடித்த ஒரு தளபதி தான் சிவா அவர்களை அழுத்தம் திருத்தமாக நான் இந்த இடத்துல சொல்றேன். அதனால தலைவர் அவர்கள் கொடுப்பதற்கு அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். கிள்ளி கிள்ளி கொடுத்த தலைவர்களுக்கு மத்தியில் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காக வந்த தலைவன் தான் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் என்பதை பெருமையாக சொல்றோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எதுவென்ற போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களே வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.